மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை ஏவி இருக்கின்றார்களோ அந்த அனைத்து நற்காரியங்கள் யாவையும் எடுத்து நடந்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மை விட்டு எதை தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்கள் விலகி நடப்பதற்கு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசூல் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள் அவன் நம் மீது விதித்திருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய கடமையை அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படைகளை நிவர்த்தி செய்வதற்காக இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னமே வருகை தந்து 2 ரக்காத்து தொழுது விட்டு இறை விருந்தினராக அமர்வதற்குண்டான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தமைக்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன். 2 கண்களை உங்களுக்கு நாம் தரவில்லையா? வ லிசானன் வ ஷஃபத்தைன், 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவை நான் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்கிறான். கண் ஒரு புறம், நேமத்துகளிலே மிகப்பெரும் அளப்பரிய நேமத்துகள் என்பதை எடுத்து காட்டும் முகமாக அல்லாஹ் கண்ணை தரவில்லையா, 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவை உங்களுக்கு நாம் தரவில்லையா என்று கேட்கிறான். இந்த நாவு எவ்வளவு பெரிய அருள்குலை என்பதற்கு சான்று வேண்டும் என்று சொன்னால், நாவு இருந்தால்தான் ஒரு மனிதனால் எல்லா விஷயங்களிலும் ஈடுபட முடியும். சுவை அறிவதற்கு நாவு தேவை. சுவை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களால் உணவு உண்ண முடியாது. சுவையை அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை நாக்கு இழந்து விட்டால் எதை சாப்பிட்டாலும் இனிக்க மாட்டுக்கு, கசக்க மாட்டுக்கு, உரைக்க மாட்டுக்கு, துவர்க்க மாட்டுக்கு, இப்படி 6 சுவை என்று சொல்லுகிறார்களே, இனிப்பு, கசப்பு, உப்பு, தோற்பு என்று வரிசைப்படுத்தி 6 சொல்வார்கள். இந்த 6மே நாக்கில் இல்லை என்று சொன்னால் நாம் உணவு உட்கொண்டால் உள்ளே செல்லாது, என்ன செய்யாது, உள்ளே தள்ளாது, அது வெளியே துப்பிவிடும். இந்த நிலையில ஒரு மனிதர் அல்லாஹ் படைத்திருந்தா என்ன ஆகும்? சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் அதே நாவை கொண்டு அவன் அந்த நேமத் அருட்படையை தந்திருக்கின்ற அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றவனாக மாறுகின்ற போது அவன் சொர்க்கத்துக்குரியவனாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறார். இந்த நாவுதான் நாம் சொர்க்கத்துக்கு போவதற்கு காரணமாக இருக்கும், இதே நாவுதான் நாம் நரகத்திற்கு போவதற்கு காரணமாக ஆகும். அதனாலேதான் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று எங்கெல்லாம் சொல்கின்றானோ அதே நேரத்தில் அல்லாஹ் மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைய ரகீபுன் அதீத், அல்லாஹ் சொல்றான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைய ரகீபுன் அதீத், நீங்கள் மொழியக்கூடிய வார்த்தைகளை பதியக்கூடிய பதிவாளர்கள் இல்லாமல். நீ நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம 2 வருடமா இருக்கோம், அடுத்த பேசுறது உள்ளத்தை பத்தி பேசணும்னு சொல்றது, உனக்கு எனக்கு 3வது அல்லாஹ்வுக்கும் தெரியும், தெரிஞ்சா நம்ம 2 பேரும் பேசுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் திருமறை சொல்கிறார் 50வது அத்தியாயம் 18வது வசனத்துல, மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைய ரகீபுன் அதீத், நீங்கள் மொழியக்கூடிய வார்த்தைகளை பதியக்கூடிய பதிவாளர்கள் இல்லாமல் நீங்கள் எந்த வார்த்தையும் மொழிவதே இல்லை. எதை பேசினாலும் சரி, அந்த பேசக்கூடியது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் அசிங்கமா பேசுறாங்க, அதையும் எழுதுவாங்க. அவங்க காதை பொத்திக்கிடுவாங்களோ? பொத்த மாட்டாங்க. அவர்கள் நீங்கள் எதை பேசினீர்களோ, எதை மொழிந்தீர்களோ அதை என்ன செய்வாங்க? பதியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் உண்மை பேசுகிறார், இன்ன சித்க யஹ்தி இலல் பிர் வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான் நல்ல உண்மை பேசுகிறான். பேசுனா என்ன பேசணும்? உண்மை பேசணும், இல்லாத விஷயம் கூடாது. மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நீங்கள் நம்பி இருக்கிறீர்களா? லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு சொல்லியாச்சா? மறுமையை நம்பி இருக்கிறீர்களா? ஆமன்து பில்லாஹில வரிசைப்படுத்தி
அப்படி என்று சொன்னால் நல்லதை பேசணும். பேசுற என்னத்தை பேசணும்? நன்மையை பேசணும். அல்லது அவளை வாய்மொழி பேசாம இருந்துரும். என்ன செய்யணும்? வாய்மொழி பேசாம இருந்துடணும். பேசாம திக்கு செஞ்சுட்டு போங்க. அதை விட்டு போட்டு அந்நியரை படுத்தி அடுத்தவரை பற்றி புறம் கோல் பொய் இந்த விஷயங்களின் மூலமாக இருப்போமே. ஆனால் அல்லாஹ் அண்ணலம் பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றார்கள், ஒரு மனிதன் உண்மை பேசுகிறான், இன்ன சிதத்த எகதியலன் பேர், அவனை நன்மையின் பால் கொண்டு சேர்க்கும். உண்மை பேசுற நம்ம எங்க கொண்டு போவோம்? நன்மைக்கு கொண்டு போவோம். அந்த ஒரு அடியான் அப்படி நன்மைக்கு கொண்டு போகிற போது அது எங்க செய்யும்? இன்ன சிதத்த எகதியலன் பேர் இன்னல் பிற எகதி இலல் ஜன்னா, அவனை அந்த உன்னை எங்க கொண்டு போகும்? நேரடி சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடும். ஒரு அடியான் உண்மை பேசுகிறான், அவன் உண்மை பேசுகிறான் என்று எழுதப்படுகின்ற வரையில உண்மை பேசிக் கொண்டே இருக்கிறான். ஒரு அடியான் பொய் பேசுகிறான், என்ன செய்யறான்? ஒரு மனிதன் அடியான் பொய் பேசுகிறான், அவன் பொய் என்ன செய்யும்? அது தீயதின் பக்கம் வழிகாட்டும். இன்னல் புஜூர எது இழந்தார், பொய் புஜூர் தீயது, பொய் பேசுதல் அது நரகத்துக்கு கொண்டு சேர்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பொய் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அது என்னைக்கு இந்த போன் வந்துச்சோ பொய்யே புலப்பாகவே போச்சு. இல்லையா? பொய் என்னது புலப்பாகவே போச்சு. வீட்டுல உட்காந்து நம்ம மட்டும் பொய் சொல்லுவோம், வீட்டுக்காரங்க அம்மாவையும் பொய் சொல்ல சொல்றோம், பையனை விட்டும் பொய் சொல்ல சொல்றோம், எல்லாமே பொய். பொய்க்கு என்ன கிடைக்கும்? நரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்க கொண்டு போவோம்? தீயதுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப போன்ல நமக்கு நாம் எவருக்கு பொருளாதாரம் தர வேண்டுமோ அவன் போன் அடிக்கிறான், வேற பார்ப்போம். ஐயோ நம்மகிட்ட இப்ப கொடுக்க முடியாது, டக்குனு மேடத்தை கூப்பிட்டு போன அடிக்கிறான். சத்தம் கூடாது, சைலண்ட் கைட்டு நான் இல்லைன்னு சொல்லு. ஆப்பா மேடத்துட்ட யாருங்க? என் வீட்டுக்காரு போன வச்சு போட்டு வெளியே போயிட்டாருங்க. எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டாரு. முடிஞ்சு வச்சா போய் எப்படி வருது பாருங்க. இங்கதான் இருக்காரு, யார போய் சொல்ல சொல்றாரு? மேடத்தை சொல்ல சொல்றாரு. மேல இல்ல, பையன் இருக்கான், பையன் கையை போன கொடுத்து பேசு, இல்லைன்னு சொல்லு. முடிஞ்சு போச்சு. அவனும் பொய், இவரும் பொய், மனைவியும் பொய், மகனும் பொய். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், அவனை பொய்யன் என்று எழுதப்படுகிறது. பொய் என்ன செய்யும்? தீயதுக்கு வழிகாட்டும். தீயது எங்கே கொண்டு சேர்க்கவன? நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். அவன் பொய் பேசுகிறான், பொய்யன் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும் அவன் பொய் பேசிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் காப்பாற்றும். அதனாலதான் ஆபாத்தில் இசான் தலைப்பு, நாவினால் ஏற்படுகின்ற விபரீதங்கள் சர்வசாதாரண உட்கார்ந்து பேசுகிறோம். அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா யகதப் பாலுக்கும் பாலா அயஹப அதுக்கும் அயகுல் அஹ்மாசி மைத்தன் ஃபகரிஹித்மு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். 49வது அத்தியாயம் 12வது வசனம். புறம் பேசாது, பொய் பேசக்கூடாது. பொய் என்ன செய்யக்கூடாது? விளையாட்டுக்கு கூட பொய் பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் குழந்தைகளிடம் ஏமாற்றுவதற்காக பொய் சொல்லாதீர்கள். சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, இதை வாங்கிட்டு வந்து உனக்கு 5 ரூபாய் தர்றேன்னு பாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ கடையில போய் இதை வாங்கிட்டு வா, உனக்கு 5 ரூபான்னு பாங்க. அதை கடையில வேண்டாம், நீங்க உனக்கு இந்த பண்டை வச்சிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அதை குடுகுடுன்னு ஓடி போய் வேண்டாம் நிற்கா பண்டத்துக்கு. நான் சொன்னேன், சும்மா சொன்னேன்னு பாங்க. எதுக்கு? அப்பதான் நீ வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, இல்லாட்டி நீ போவியாக்கும், போக மாட்டீல, அப்படியா இனிமேல் நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு வேற மறந்துடுவான். ஆனா அப்பவும் போய் அதான் சொன்னாங்க, விளையாட்டுக்கு கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொய் சொல்லி விடாதீர்கள். ஏன்? அவனும் பழகிடுவான். என்னத பழகிடுவான்? எப்படி போன்ல சொல்லி கொடுத்து போன்ல இல்லைன்னு சொல்லி சொன்னோமோ அதே போல அவனும் பழகிடுவான் பொய் பேசுவதற்கு. அப்ப புற பொய் என்பது ஒரு புறம். எந்த அளவுக்கு பொய்யை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார் சொன்னால், மேராஜுக்கு சென்றிருந்த சமயம்
இல்லையா? மேராஜுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருந்த சமயத்துல ஒரு மனிதர் என்ன செய்ய போகிறார், அந்த லோடு மேன்கள் வச்சிருப்பாங்க கொக்கி மாதிரி, அது அருவா மாதிரி இருக்குமா, அந்த துரட்டி இது பிடிச்சிருக்கிறாங்க கொலைகள் ஆடுகளுக்கு இழுப்பதற்காக, அதே போன்று ஒன்று இருக்கும். அதை வைத்து என்ன செஞ்சாங்க, இப்படி இழுப்பாங்க, இங்க வரைக்கும் கிழிஞ்சிடு எடுத்துருவாங்க, எடுத்துட்டு இந்த சைடு இழுப்பாங்க, இங்க வரைக்கும் கிழிஞ்சிரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கேட்டாங்க, யார் நிறைய அது இந்த செய்திக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, அதாவது வெள்ளியிலான, அதாவது பித்தளை வெள்ளியம், அதனுடைய அந்த அருவாளை போன்று கொண்டு அவருடைய நகம் என்றும் ஒரு அறிவிப்பில் வருகிறது. அதை கீச்சுவார்கள், இங்க வந்து கிழிஞ்சிரும், இதை எடுத்துருவாங்க, அதுக்கடுத்து அப்ப என்ன செய்யும், இது சரியாகும், அதுக்குள்ள இதை கிழிப்பாங்க. இப்படி மாறி மாறி செய்து கொண்டே இருந்தார்கள். யார் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாணவருக்குமார் ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் உலகத்தில் பொய் சொல்லி தெரிந்தவர், எதை எடுத்தாலும் பொய். சில பேரும் பேரை வச்சுப்பாங்க, அவனா வாயை திறந்தாலும் பொய்யா கொட்டுவானே அப்படின்பாங்க. வாயை திறந்தா பொய்யா பேசணும், வாயில வந்து ஒரு நாள் கூட உண்மை வந்ததே கிடையாது என்று சொல்லுவாங்க. அந்த பொய் இங்க கொண்டு சேர்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் செய்கிற போது, அயில் முஸ்லிம் அஃபுல், முஸ்லிம்களில் சிறந்தவன் யார் கேட்கிறார். ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, உன் நாவால் உன் கரத்தால் பிற சாபத்து பிறகு நீ சிறந்த முஸ்லிம். அப்ப நம்ம சுய பரிசோதனை செய்யணும். நம்முடைய வியாபாரத்தின் மூலமாக இருக்கின்ற அந்த தொடர்புகளிலே எத்தனை முறை போய், நம் துணைவியாரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் எத்தனை முறை போய், இப்படி எவரை கண்டாலும் எதை எடுத்தாலும் பேசினாலும் பொய் என்று சொன்னால் என்ன எழுதப்பட்டு விடும், பொய்யன் என்று எழுதப்பட்டு விடும். பொய்யன் என்று எழுதப்பட்டு விட்டால் ஏற்படுகின்ற விளைவு நரகத்திற்கு போக வேண்டியது வரும். அதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எச்சரிக்கை செஞ்சாங்க, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியிருந்தா உண்மையை பேசு, நல்லதை பேசு, நல்லதை பேசு, அல்லது அவளை எசுமுத், வாய் மூடி இருந்திரு, தேவையில்லாமல் பேசி அதன் மூலமாக நீ நரகத்திற்கு செல்ல வேண்டாம் என்பதை எச்சரிக்கை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் இதோடு மட்டுமல்ல, பொய் என்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் அதை என்ன செய்துவிடும். முனாஃபிக்கினுடைய பண்புகளில் ஒன்று பேசினால் 3 பண்பு, அதில் ஒன்று பேசினால் பொய் பேசுவான். ஆயத்து முனாஃபிக்கு ஸலாத்துன், முனாஃபிக்குடைய பண்பு 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், சண்டையிட்டால் அசிங்கமா பேசுவான். என்ன செய்வான், அசிங்கமா சொன்னாங்கல்ல, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க. அமானிய மோசடி இருக்கிறது, பேசினால் பொய் பேசுவான். எதற்காக இந்த முனாஃபிக்குடைய பண்புகளை சேர்ந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் முனாஃபிக்கீன்களுக்கு தருகின்ற நரகத்தின் தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். முனாஃபிக்குனாக மாறிவிடக் கூடாது. எப்படி எதை பேசுறாலும் பொய் தானா? ஏன் அப்படி பொய் பேசுகிற கிடைக்கின்ற சிறப்பு என்ன இருக்கிறது? ஒருவன் பொய் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த பொய்யின் மூலமாக ஏற்படுகின்ற இடையூறுகள் நிம்மதி தொடர்ந்து வரும். பொய்யை கடைசி வரையும் காப்பாற்ற வேண்டும். லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு செய்வார்கள். என்ன ஆய்வு தெரியுமா? ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன செய்யணும், பொய்யே பேசக்கூடாது. ஒரு மாசத்துக்கு 50 பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க எதுக்குமே பொய் பேசுறதே இல்லை, எந்த விஷயமா உண்மையை சொல்லிடும். இன்னொரு 50 பேரை எதற்காக பொய் பேசியோ மழமையா இருந்துட்டு வந்துட்டாங்க. இப்படி 2 பேர்களையும் 1 மாதத்திற்கு பின்பு அழைத்து பொய்யே பேசாமல் இருந்தவர்களை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் பொய்யே எதற்காக பேசாமல் இருந்தீர்களே, உங்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? இப்பதாங்க நிம்மதியா தூங்கணும், மன அமைதி கிடைச்சிச்சு, நிம்மதி கிடைச்சிச்சு, உறவுகள் சேர்ந்து இருந்துச்சு, உறவுகளோடு சேர்ந்து இருக்கின்ற வாய்ப்பு கிடைச்சு, மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு கவலை. அவன்கிட்ட என்ன சொல்றது, இவன்கிட்ட என்ன சொல்றது இருக்குமா? இருக்கு. எதற்காக உண்மையை சொல்லியாச்சுன்னா, இன்னி ஒரு பொய் சொல்லி இருந்தா அந்த பொய்யை காப்பாற்றுவதற்கு ஓரிரு தினங்கள்
கழிந்ததற்கு பின்பு மீண்டும் அவனே நம்மிடம் பேசுகிற போது அன்னைக்கு சொன்ன பொய்ய மறந்துட்டு இன்னைக்கு யாரை போய் சொல்லுவான்? மாட்டானா? அவனே திரும்ப சொல்லுவான், அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன இன்னைக்கு அப்படியா சொன்னேன் நானு மறந்துட்டேன். அப்ப பொய்யையே பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அப்ப பொய் சொல்லாமல் இருந்தவரை ஆய்வு செய்த அவர்கள்ட்ட கேட்டபோது எந்த கரைச்சலும் இல்ல, நல்லா தூக்கம் வருது, உறவுகள் சேர்ந்து இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த மன அமைதி கிடைக்கிறது. பொய் பேசுறவங்களை கூப்பிட்டாங்க, கேட்டா உங்களுக்கு எப்படிப்பா இருந்துச்சு பொய் பேசணுமா? நிம்மதியே இல்லைங்க. என்ன இல்ல, நிம்மதி இருக்காது. ஏன் நிம்மதி இருக்காது என்று சொன்னால் பொய் சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் அதை பாதுகாக்கணும், மறந்து போகும். எது மறந்து போவோம்? பொய் சொன்னது மறந்து போகும், வேற புதுசா சொல்லுவோம். அப்ப புதுசா ஒன்றொன்றாக என்ன செய்ய எடுத்துக்கிட்டே இருக்கணும், மாறி மாறி புதுசோம். நிம்மதி இல்லைங்க, தூக்கம் போச்சு, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உறவுகள் எங்களோடு சேர்ந்து இல்லை. அடுத்தனாகும் ஏன் ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுத்துருமா, ஏத்தாப்புல வர்றவன்ட்ட சொல்லுவான், எங்க போற? மாப்பிள்ளைய பார்த்துட்டு ஒரு 2 ரூபா வாங்கிட்டு வரலான்னு போறேன்னா, இப்பதான் நான் 5000 ரூபாய் கொடுத்துருந்தேன், வச்சிருக்கேன், போய் வாங்கிக்கன்றான். நேரம் வருங்க மச்சான், ஒரு 2 ரூபா கொடுங்களேன். நீ வேற காலையில இருந்து டிஃபனுக்கே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், அவன் 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் இவன் சொல்லுவான், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்ட்ட போய் திரும்ப கேட்கறீங்களா மச்சான், என்ன சேர்த்து உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், போய் சொல்றேன். அட பாவி, இப்பதானா உன்ட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு போறேன், 5000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு தானே போறேன், திரும்ப அவன்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால பொய் என்பது எந்த அளவிற்கு இடையை ஏற்படுத்தும் என்றால் அந்த உறவை பிரித்து விடும். அவனுக்கு தெரிந்த நண்பர்கிட்ட போய் கேட்டுருவான், அவன் போய் கொடுக்குறான்டா, சொந்தக்காரன் இருந்தான், ஆபத்துக்கு உதவாத சொந்தக்காரன் இருந்து என்ன பையன், இவனுக்கு நான் எந்த உதவியும் செஞ்சதில்லை, கஷ்டம் சொன்னேன், கண்ணீரை முகத்தை பார்த்தான், தூக்கி கொடுத்துட்டானே, இவன் நட்பு சிறந்ததா உறவு நட்பு சிறந்ததா கேட்க மாட்டான். அதான் சொன்னா உறவுகள் பிரிந்து விட்டார்கள். இதனால பொய் சொன்னதுனால. அப்ப பொய் என்பதை எவ்வளவு தூரத்திற்கு இடையில் ஏற்படுத்துகிறது என்பதையும், உறவை பிரிக்கிறது என்பதையும், நிம்மதியற்ற தன்மை ஏற்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேதான் நமக்கு சொந்தங்கள் பிரிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொய்யில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. எதற்கெடுத்தாலும் பொய்யா, பேசினால் பொய்யா, அந்த வான்முறை வசனத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் மொழியக்கூடிய வார்த்தைகளை பதியக்கூடிய பதிவாளர்கள் இல்லாமல் எந்த வார்த்தையும் நீங்கள் மொழிவதில்லை. யோசிக்கும். பொய் மட்டுமா, புறம், அது எவ்வளவு தூரத்திற்கு கடுமையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யார் ரசூலா? அப்ப எப்பனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலும் தெரியா, அல்லாஹ் ரசூல் ஆகலம்ன்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவனிடம் இருப்பதை பேசுவது புறம். அதை இல்லாம நான் இல்ல இந்த இடத்துல, என்னை பற்றி தவறான முறையில் அது என்னிடத்தில் இருக்கிறதாக இருந்தாலும் கூட நான் இல்லாமல் சொல்வது. நீங்க என்னை பற்றி சொல்கிறீர்களோ, குற்றம் சாட்டுகிறீர்களோ அல்லது குறை சொல்கிறீர்களோ, அந்த குறை என்னிடத்தில் இருந்தாலும் கூட நான் இல்லாத போது சொல்கிற போது அது புறமாக மாறிவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையிலே உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்திருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் மனைவி சஃபியா இருக்காங்களா, சஃபியா அந்த குள்ளம் நம்ம என்ன பளிச்சுன்னு சொல்லிடுவோம்ல, குட்டச்சி எப்படின்னு சொல்லிடுவாங்க, கட்டச்சின்னு சொல்லிடுவாங்க. அந்த பாணியில நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவங்க இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீ சொன்னிய இந்த சஃபியாவை பத்தி அந்த வார்த்தையை கடல் நீரில் கலந்தால், கடல் எவ்வளவு தண்ணி இருக்கும், கடல் நீரில் கலந்தால் தண்ணீரின் தன்மையை மாறி கலைக்க விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இல்ல அவங்களுக்கு அது இருக்கிறதானே, அவங்க இல்லாத போது சொல்றாரு.
அவர்கள் இல்லாத போது சொல்வது புறம், அதே நேரத்தில் இருக்கிற போது சில செய்வாங்க, இட்டு கட்டி சொல்லுவாங்க, அது கோல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அது பொய், புறம் அது பொய்யாக மாறிவிடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவின் மூலமாக ஏற்படுகின்ற விபரீதத்தை இந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதனால்தான் ஒரு அறிஞர் சொன்னான், எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்கு என்னவனாலும் பேசுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு எலும்பு இல்லை என்பது உண்மை. அதே நேரத்தில் அந்த நாக்கு பலம் வாய்ந்த எலும்புகளை நொறுக்கி விடுவதற்கு ஆற்றல் உள்ளது இந்த நாக்கு. அதான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை இரிசியும் கொல்லும். ஒரு வார்த்தை ஒருவரை பற்றி சொல்லாததை போய் அவதூறு பேசி அந்த அவதூறின் மூலமாக அவருடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்பட்டு விடுமே. ஆனால் அந்த இழுக்கின் காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட மனமாச்சரியம், அதாவது சடை சொல்றாங்களா இல்லையா, அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாததை சொல்லி என் மீது ஒரு பழியை சுமத்தி விட்டாலே என்கிற நிலை வருகிற போது அதன் மூலமாக இவன் குற்றவாளி ஆகி வருகிறான். அதனாலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் எல்மனலி மா பைன ஹைஹி வமா பைன ரிஜ்லைஹி அதுமுன லஹுல் ஜன்னah. ஸஹீஹ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிற செய்தி புகாரியிலே 6474வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க, யார் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாக்கையும் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற மர்ம உறுப்பையும் பாதுகாத்து வருவதாக எனக்கு உத்தரவாதம் நீங்கள் தந்தால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணும், உதடுக்கு மத்தியில் நாக்கு, இரண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்க மர்ம உறுப்பு, இந்த இரண்டையும் பாதுகாப்பேன் என்கிற நிலைப்பாட்டில் யார் எனக்கு உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன். நான் உன் பொறுப்பு சொர்க்கத்துக்கு கொடுப்பேன். ஏன், நாக்கு சும்மா இருக்க கூடாது, நாக்கு என்ன செய்யாது, சும்மா இருக்க கூடாது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனேயே மற்ற உறுப்புகள் இருக்கிறவா, கண்ணு, காது, கை, மூக்கு எல்லாம், இந்த எல்லா உறுப்புகளும் காலையில நாக்கிட்ட ஒரு வேண்டுகோள் பெட்டிஷன் கொடுக்குது. என்ன பெட்டிஷன் கொடுக்குது தெரியுமா, நல்லா இருப்ப, நீ அமைதியா இருந்து, நீ அமைதியா இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம், நாங்க நிம்மதியா இருப்போம். நீ கொஞ்சம் தடுமாற்றேன்னு வச்சுக்கோ, நீ 32 பல்லுக்குள்ள கப்புன்னு பாதுகாப்பா இருந்திருப்ப. ஆனா நாங்க என்ன செய்வோம், அவன் எடுத்தோட பேசுனது நீயே, திட்டுனது நீயே, அசத்துது நீயே. ஆனா எடுத்தோட என்ன செய்யும், செவுல பேத்துறான் சொல்லுவானா, செவுலா சொல்லிச்சு அவனை பத்தி தவறா, மண்டைய உடைச்சிருவேன்டா, காலை உடிச்சிருவேன், கைய உடிச்சிருவேன், இடுப்புல என்ன செய்ய உடிச்சிருவேன், என்னமெல்லாம் ரகசியா சொல்லுவான். அதான் சொல்லுறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனேயே ஏனைய உறுப்புகள் சொல்கிறது, நீ அமைதியா இருந்தா நாங்க நிம்மதியா இருப்போம், நீ அமைதி இழந்து விட்டால் நாங்க நிம்மதி இழந்துருவோம். இங்கதான் கிழிச்சா தப்பேன், நாக்கு தப்பானா, நாக்கு பிரச்சனை இருக்கா, நீ சேஃப்டியா உட்கார்ந்துருவேன் என்று சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃப்லிஸ் மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா என்று கேட்டார். முஃப்லிஸ் தீனாரும் திர்ஹமும் இல்லாதவன் முஃப்லிஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அல்லாஹ் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சொர்க்கத்திற்கு எல்லா விஷயமான வாய்ப்புகளோடு வலதுகையில் பட்டோலை வாங்கி கொண்டு சொர்க்கத்திற்குரியவராக அந்த அட்டையோட போவார். போனால் ஏத்தாப்புல ஒருத்தர் வருவார், பிரதர் எங்க போறீங்க, சொர்க்கத்துக்கு போறேன். இல்லைங்க, எங்க சொர்க்கத்துக்கு போவ, யா அல்லாஹ், நான் உலகில் வாழுகிற போது இவன் எனக்கு சொந்தக்காரன் தான், என் கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தினான், இல்லாத என்னை இட்டு கட்டினான், சொன்னா இல்லையா, இட்டு கட்டினான்,
என்னை பற்றி தவறாக மற்றவரிடத்திலே பேசினான். அதனால் எனக்கு ஏற்பட்ட மனச்சோர்வு, பல நாள் உணவு, பல நாள் தூக்கம் எல்லாமே போயிடுச்சு. யா அல்லாஹ், இப்படி எனக்கு மனத்தை கவலையை ஏற்படுத்திய, கஷ்டத்தை ஏற்படுத்திய, எனக்கு இழுக்கு ஏற்படுத்தியவனை அல்லாஹ் நீதான் போதும். அப்படியா, நன்மை அல்லு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவனுடைய நன்மை எல்லா சொர்க்கத்துக்கு நன்மை செஞ்சிருக்காங்க. நன்மை தட்டு கணக்கு அளவுக்கு நன்மை. சொர்க்கத்துக்கு போறதுக்கு அதாவது பட்டியல் கொடுத்தாச்சு, ஓலையை கொடுத்தாச்சு. ஓலையை வாங்கிட்டு போனா ஏத்தாப்பு நின்று இதே மாதிரி எல்லாரும் வரிசையா இவர் யாருக்கு பொய் சொல்லி இருந்தாலும், யாரை இவன் கேவலப்படுத்தி இருந்தாலும், அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமியுடைய ரத்தம், ஒரு மூமியுடைய பொருள், மற்ற உயிர் மற்ற மூமியினருக்கு ஹராம். ஹஜ்ஜத்துல் விதாவை சொல்ல, இந்த நாளுக்கு எந்த சிறப்போ, இந்த இடத்திற்கு என்ன சிறப்போ, அதே போன்று உங்களுடைய அந்த மரியாதை, ஒரு மூமியுடைய கண்ணியம், ஒரு மூமியுடைய ரத்தம், ஒரு மூமியுடைய பொருள் மற்றவனுக்கு ஹராம் தாங்க. இவன் ஹராம செஞ்சுட்டு போடுறான், யாருக்கும் தெரியாது நினைக்கிறான், ஆனால் அவன் நிற்பான். இப்படி வரிசைப்படுத்தி நின்று அவன் இருக்க நன்மை பூராத்தையும் வரிசையில் எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவான். அப்பவும் சில பேர் நிற்பாங்க, நன்மை பூரா போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்மை பூரா போனதற்கு பின்பு அந்த கம்ப்ளைண்ட் பண்ற பாருங்க, அவனுடைய தீமை அல்ல இவனுக்கு போடுவான். யாருடைய தீமையை எவன் தவறு செய்தானோ, இவன் அதாவது குற்றம் சுமத்தினானோ, எவனுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தினானோ, அவனுடைய தீமையை எடுத்து இவனுக்கு போடுவாங்க. இப்ப நன்மை தட்டு கிடைத்தது, தீமைகளை கூடிவிடும். ஏன்னா நன்மை இல்லை, அவன் தான் முஃப்லிஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, பேசினால் உண்மை பேசுங்கள், நன்மை பேசுங்கள். எப்படிங்க? பேசினால் உண்மை பேசுங்கள், நன்மை பேசுங்கள். இல்லையா, மௌனமாக இருந்து விடுங்கள். சைத்தான் நம்மை தீய பேச்சுக்களின் மூலமாக நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான். இருவர்களுக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடுவதற்கும், இருவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்கும் சைத்தான் அப்படி பிரிவினை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவன் முயற்சியோடு, முழு முயற்சியோடு, மீன் பிடிப்பம் மிதப்பு கட்டை மேல் கண் வைத்திருப்பதை போன்று உங்கள் மீது அவன் கண் வைத்தே இருக்கிறான். அவன் அல்லாஹ்விடத்தில் பெர்மிஷனோடு வந்து நிற்கிறான். என்ன பெர்மிஷன்? ஆதமுடைய சந்ததியினர்களை என்ன சொர்க்கத்தில் விட்டு போறதுக்கு ஆதம் காரணமா இருந்தாரே, அவருடைய சந்ததியர்களை நான் நரகத்திற்கு கொண்டு வந்து நிரப்புவேன். அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நீ எனக்கு தந்தாகணும். உலகம் அழிகிற வரையில அவர்கள் முன்புறம், அவருடைய பின்புறம், அவருடைய வலதுபுறம், அவருடைய இடதுபுறம் இருந்து நான் அவர்களை வழிகெடுப்பேன். உட்கார்ந்து இருக்கிறான், தயாரா இருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாக்கு நாம் சொர்க்கத்துக்கு போவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கும். அதே நாக்கு நரகத்திற்கு போவதற்கும், நரக நடைகளையும் பிறருடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற வகையிலையும் முனாஃபிக்கினுடைய பண்புகளையும் இருந்து விடுமையானால் என்னாகும்? நரகத்திற்கு போக வேண்டியது வரும் என்பதை கவனத்தில் கொண்டு, ஆண்கள் முந்தியாவது பெண்கள் தான் புறம் பேசுவாங்க. இப்ப ஆண்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் தான் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா, கும்பல 4 பேர் சேர்ந்தா கழுவி கழுவி குடிப்பாங்கன்னாங்க. இப்ப ஆம்பளை 4 பேர் சேர்ந்தா கழுவி கழுவி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பண்பில் இருந்து மாறணும். இந்த பண்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நன்மையான விஷயங்களை போய் சொர்க்கத்துக்கு போகணும், பொய்யன் என்று எழுதிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் நன்மை பேசி எடுங்க, அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். சொன்னாங்களா, இன்ன சிறுக்க எகுதி இனல் பெர் இன்னல் பெர்ர எகுதி இனல் ஜன்னா. இறைவா, அந்த ஜன்னத்திற்கு செல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவோ அதவே பேசுவதற்கும், பொய்யில் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்கும் அருள் செய் இறைவா என சொல்லி நிறைவு செய்கிறேன். வாக்குதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت يا ابن آدم أنفق ينفق عليك. அன்பிற்குரியவர்களே, நாவின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு மனுஷன் கேட்டாரு, யார் சொல்லா, நான் அதையும் பற்றி பிடித்துக் கொள்வதற்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகை, அல்லாஹ்வை நம்ப அதுல உறுதியாயிரு அப்படின்னாங்க. திரும்ப அவர் கேட்காரு, என் விஷயத்தில் தாங்கள் எதை அஞ்சுகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு நாக்க பிடிச்சு காமிச்சு, இதுதான்ப்பா, இது சரியா இருந்தா எல்லாம் சரியாயிரும், இது சரியில்லை என்று சொன்னார் தவறி விடும், அதனால இதை சரி பண்ணிக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இப்ப நாக்கினால் ஏற்படுகின்ற விபரீதங்களை முதல் உரையிலே நாம் சொல்லி எடுத்தோம். இப்போது அல்லாஹ் எல்லாத்துக்கும் மவுத்துன்னு இருக்கணும், மரணம் இருக்கா இல்லையா? மரணத்தை என்ன செய்யலாம் சொல்லுவாங்க, மௌத்தையை நீ மறந்து வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா, நிச்சயம் மரணம் வரும். ஒரு சகோதரர் எந்த மையத்தானாலும் அவர் பகுதியில் இருக்கிற மையத்தை, ஆண் மையத்து என்றால் உடனே போய் அவங்களுக்கு உண்டான எல்லா கூப்பாட்டுது, அடிக்கல் வருது, அவரை கபூர்ல வைக்கிற வரைக்கும் இறங்கி கடைசி வரைக்கும் செய்வார். முதல் நாள் ஒரு நண்பர் நீண்ட நாளாக வேறொரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து மரணம் அடைந்து வந்து கொண்டு வந்தாச்சு. முதல் நாள் அசர் தொழுகைக்கு பின் அவருடைய மகரிப் தொழுகைக்கும் மையத்தை அடக்கம், அவர் தான் குளிப்பாட்டுகிறார், கபருக்கு போறார், கபூர்ல இறங்கி வைக்கிறார், எல்லாம் முடிஞ்சு. மறுநாள் அதுதான் மறுநாள் இவரை மகரிபில் அடக்கியிருக்கு. அடக்கினதற்கு பின்பு தன் மகள் வெட்டி குடிச்சிட்டு திரும்ப இஷா தோலுக்கு திரும்ப போய் கடையில டீ குடிக்க போனாரு. ஏத்தாப்புல வந்த ஒரு மகன் போதுனா பைக்ல 3 பேர் இருந்தாங்க, அப்படித்தானே இருக்கும். வந்தாங்க, ரோடு அவங்க ரோடு டப்புன்னு தட்டினானுவ, கீழே விழுந்தாரு, ஸ்பாட் அவுட். அதான் மவுத். ஆக சொல்லியிருக்கு, அதான் டீ குடிச்சது போதும், எங்கே போறீங்க தைலமா, அதான் மலக்கை மௌத்தைகளுக்காங்க வலையாகிறல்லா நப்சன் இதாஜா அஜல், கவனம் வந்துருச்சு, முடிஞ்சு. தட்டினாங்க, அவங்க போயிட்டாங்க, இவர் மவுத், உடனே ஸ்பாட் அவுட். முதல் நாள் மகரிபில அவரை நண்பரை உள்ளே கபருக்குள் வைத்தால், மறுநாள் அதே கபரின் அருகாமையில் இவரை வைத்தார்கள். இதான் மவுத். அதான் இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டான், இருப்பவன் எண்ணி பார்க்க மறந்து விட்டான். இறந்தவனை சுமந்தவன். அப்படியேதான் அல்லாஹ் நம்மை காப்பார். அகால மர்மங்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரகசிய தர்மங்கள் கொடுங்க. இங்க இருந்து 100 ரூபாய் இருக்கு, பள்ளியாசம் 50 ரூபாய் போட கூடாது, அப்படின்னு அங்க கேட்கக்கூடாது. நீங்க அதையும் அள்ளிக்குள்ள போடணும். அங்க சொல்லித்தான் போடணும். ஏங்க நீங்க மட்டும் 50 ரூபாய் போடுங்க, 5 ரூபாய் போடுங்க. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله. உங்கள் ஆத்மாவிற்க எந்த நற்கிரிகளை முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ என்னிடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான், தஜிதுஹு இன்தல்லாஹ். அப்ப என்ன செய்யணும்? நமக்கு முற்படுத்தி அனுப்புவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் வாரி வழங்கலாம், அள்ளி கொடுக்கணும். அது எப்படி சொல்றான் அல்லாஹ், வன்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் கப்ல அய்யாத்திய அஹதக்கும் மௌத். உங்கள் மரணம் வருவதற்கு முன்பு நான் உங்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்தேன், நான் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அள்ளி வழங்குங்கள். அல்லாஹ் சொல்றான். அந்த பையனை தயவு செய்து நீங்க வெளியே கொண்டு கொண்டிருக்கோம், தப்பா நினைச்சாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் இந்த பூமியை இறங்குகிறார்கள். இறங்கி சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன் வழியில் எவர் செலவு செய்தாரோ அவருக்கு நீயும் செலவு செய். யா அல்லாஹ், உன் வழியில் எவர் தடுத்துக் கொண்டாரோ நீயும் அவருக்கு தடுத்து விடு. அவர்கள் மலக்களுடைய துவாவுக்குரியவர்களாக நாம் மாறணும், மலக்களுடைய துவாவுக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது. அந்த
துவாவுக்குரியவர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் இறைநிலத்தை ஒருவர் கட்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை ரெடி. அப்படி ஒரு வாய்ப்பு உங்க ஊர்ல இந்த பகுதியில பெண்கள் மதரசா, பெண்கள் தொழுகை மதரசா, பெண்கள் மதரசா, இப்படி சிறுவர்களுக்கு மதரசா, பெரியவர்களுக்கு மதரசா, வார வாரம் பெண்களுக்கு உண்டான நிகழ்ச்சிகள், இப்படி அநேக மார்க்க விஷயமாக பேசுவதற்குண்டான எக்ஸ்டென்ஸ் பள்ளியுடைய நோய்த்தலாம் பெற்றுவதற்குண்டான பொருளாதாரம் உங்களிடம் கேட்கப்படுகிறார். அந்த பொருளாதாரத்தை நீங்கள் தருவதன் மூலமாக சொர்க்கலோகத்தில் நீங்கள் ஒரு மாளிகை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, சகோதரர்களிடத்துல, நிர்வாகிகளிடத்துல, பொறுப்பாளர்களிடத்துல வாரி வழங்குங்கள். இதுதான் உங்களுக்குரியது. ஆதமுடைய மகன் எனக்குரியது என்கிறான். அவனுக்குரியது எது? உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, கொடுத்து மகிழ்ந்தது. அதான் உங்களுக்கு கூட. உண்டு கழிச்சாச்சா முடிஞ்சு போச்சு, சம்பாதிச்சதுல. உடுத்து கிழிச்சாச்சா முடிஞ்சு போச்சு. கொடுத்து மகிழ்ந்தோம்னா அதான் சிறந்தது. அது என்னது? அதுதான் உங்க கூட வரும். கொடுத்து மகிழ். மீதி எல்லாம் வீட்டுல மனைவி, மக்கள், மகன், 2-3 பேர் இருந்தா, சொத்து இருந்தா சண்டை, கோர்ட்டு, கேஸ், இத்தியாதி அல்லா காப்பாற்றான். இது கொடுத்து மகிழ்ந்துட்டா நிம்மதியா போகலாம். நமக்கு இங்கே உட்கார்ந்து மாணவிகள் அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று எத்தனை மாணவிகள் உலகம் அழிகிற வரைக்கும் இந்த நான் போயிருவோம். பள்ளி இருப்போம். பள்ளியில அந்தந்த காலகட்டங்களில் மதரசாவில் ஓதுகின்றவர்கள், அந்த பள்ளியில் வந்து தொழுகின்றவர்கள், அந்த தொழுவதற்காக ஏற்பாடு செய்யப்படுவதற்கு நாம் செய்த உதவிக்கு சதக்கத்துல் ஜாரியா நிரந்தரமாக அந்த தர்மத்தின் நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் தாராளமாக செய்ய, அதை முழுமையடை செய்ய, அதை பரிபூர்ணமாக்குவ எல்லாம் அல்லாஹ் அவன் வாக்களித்திருக்கிறான். ஆதம் ஆதமுடைய மகனே, என் வழியில் செலவு செய். உனக்கு நான் செலவு செய்ய வேண்டாம். நீங்க 10 ரூபா எடுத்தா 100 ரூபா விடுவான். நீங்க 1000 ரூபா எடுத்தா 10,000 விடுவான். 1க்கு 10 நன்மையை அப்படித்தான் வச்சிடலாம். அதனால செலவு செய்யுங்க. உங்கள் மரணத்திற்கு பின்பு தர்மம் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். அந்த நன்மை வருவதற்கான வாய்ப்பு உங்க தேடி வந்திருக்கிறது. நிர்வாகத்தில் கொடுத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.